no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நேயர்களுக்கு வணக்கம். டிவிகே உடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது நேத்துல இருந்து ரொம்ப அதிகமா சோஷியல் மீடியாஸ்ல பாக்குறோம். முக்கியமா மைக்கு, விசில், ஆட்டோ இந்த 3 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அந்த 3த்தை வச்சு ஒரு போலே ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எந்த சின்னம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மக்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு இந்த 3 சின்னங்கள்ல எந்த சின்னம் வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்? அந்த 10 பொது சின்னம் இருக்கு, அதுல எங்களுக்கு ஏதாவது ஒதுக்கி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் தாவேகா சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு, கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் அதிகமாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசில் வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கங்கள் எல்லாமே ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி விசில் போடு அப்படின்ற பாடல்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பிகில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது விசில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களோட ஒரு தரப்பினரோட ஆசை. இன்னொருத்தர் ஆட்டோ அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஆட்டோ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று மைக்கை பற்றி தான் நிறையா விஷயங்கள் நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அவர் இந்த கோட் படத்தில் மைக்கை கையில் எடுக்கட்டும் அப்படின்னு பாடும் பொழுது அப்போ சீமான் அவர்களுக்கும் அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போ பார்த்தீங்களா மறைமுகமா சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எப்படி அவர் சைக்கிளை ஒரு கட்சியினுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ மைக் பாடலை வச்சு சீமான் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னுமே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு எது வந்தாலுமே யாருக்கு ஆதரவு அப்படின்ற விஷயமா தான் போயிட்டு இருக்கும். ஆனா விஜய் இப்ப ரொம்ப சைலண்டா இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இன்னமும் கணிப்பு அந்த ஒரு ஆய்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வார் ரூம்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நம்ம போகாது அந்த கட்டமைப்பு வச்சிருந்தாங்கல்ல, நம்ம இந்தந்த ஊருக்கு இந்தந்த நாட்கள்ல போறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம்ல, எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கு, அங்க என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் தான். எத்தனை பேர்த்த உறுப்பினரா நீங்க இணைச்சிருக்கீங்க அப்படின்றதுமே ஆரம்பத்துல எல்லாத்தையும் விட்டுருவாங்கல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை ஒரு 10 நாள் 15 நாள் கடைபிடிப்போம். ஒரு மாசம், அதிகபட்சம் ஒரு மாசம் 2 மாசம், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, விட்டதெல்லாம் மறுபடியும் எத்தனை உறுப்பினர்களை சேர்த்திருக்கீங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு நம்ம வர வேண்டியதா இருந்தது, அந்த மாவட்டத்தில் இருக்க குறைகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையுமே இங்கிருந்து கண்காணிச்சு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வீட்டுக்கு போறாங்களா, மக்களை சந்திக்கிறாங்களா, மக்களோட பிரச்சனையை எடுக்கிறாங்களா, தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத இங்கிருந்தே அவர் கண்காணிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. அது அந்த வார் ரூம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இதை அவங்க இரவு பகலாவே ஒரு டாஸ்கா கொடுத்துருக்காங்க. யாருமே இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலோட பாருங்க அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. நீங்க சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. டிவிகேல இருந்து ஒரு டீம் இயங்குறாங்க இல்லையா? ஒரு டீம்னு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம் வச்சிருக்காங்க. இப்போ ஆதவ் அவர்களுக்கு ஒரு நிர்வாகமே இயங்கிட்டு இருக்கு. அவர் ஒரு தனியா ஒரு நிர்வாகம் வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் நினைக்கிறேன். அவங்க தான் பயங்கரமான ஐடிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஜெகதீஷ் அவர்கள் ஒரு டீம் வச்சிருக்காங்க, புஷியானந்த் அவர்கள் ஒரு டீம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட தரப்புல இருந்து ஒவ்வொன்று இயங்கிட்டு இருக்காங்க. ஓவராலா ஒட்டுமொத்தமா தலைமைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அவங்க ஒரு பெரிய டீம். அந்த நிர்வாகம் தான் அப்படியே என்னென்ன விஷயங்கள் ஐடிவிங் அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த உறுப்பினர் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் என்ன பண்றாரு, விஜய் அவர்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் எவ்வளவு உதவுறாங்கன்றத டேட்டா பைஸா டே பை டேவை அவங்க ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்றாங்களாம். இவ்வளோ க்ளோஸா இவ்வளோ டைம் எடுத்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ஏரியாவையும் கவர் பண்றாருன்னு எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாரா அப்படின்னு எனக்கு தோணி இருந்தது. அது அந்த களத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இயங்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க அப்படின்றீங்க. இது இப்ப மட்டும் இல்லை, அது அப்ப இருந்தே இயங்கிட்டு இருக்கு. அதான் புஷியானந்த் அவர்களே இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். நம்ம சொன்னோம்னா அவருக்கு என்னமோ நம்ம சப்போர்ட் பண்றோம் நினைச்சுப்பாங்க. அந்த மனுஷன் இப்ப நேத்து அவர் இந்த இயக்கத்துல இணையில, அவங்க ரசிகர் மன்றமா இருந்து அதுக்கப்புறம் இயக்கமா மாறி அதுக்கப்புறம் கட்சியா மாறினதுல இருந்து அப்ப இருந்தே அவரோட பயணம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு குழு அமைச்சு அந்த நிர்வாகிகள் எல்லாம் எப்படி செயல்படுறாங்க, அந்த மாவட்ட செயலாளர் களத்துக்கு போறாரா, மக்களோட வழியை தெரிஞ்சுக்கிறாரா, இல்ல அவர் பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாத்திட்டையுமே எப்படி அணுகிறாரு அப்படின்ற விஷயம் இப்ப நம்ம ஒரு குழுவா போட்டு நீங்க பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. அதை முன்கூட்டில இருந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா எல்லாருமே அவருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதனாலதான் அவரு கை காட்டுறவங்களுக்கு எல்லாமே பதவி கொடுத்தாரு விஜய் அவர்கள். சார் இவன் இந்த பண்ணியிருக்கான், சார் இவன் இத்தனை வருஷமா இது பண்ணியிருக்கான், நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த களம் என்னன்றது. இப்போ போன
ஆதவா இருக்கட்டும், நிர்மல் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆனா அந்த கட்சியின் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த நிர்வாகிகள் எப்படி கட்டமைச்சாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை தெரிஞ்சு முழுக்க முழுக்க ஒரே ஆள் யாருன்னா புருஷியானந்த் அவர்கள் தான். ஸோ அதனால அவர் அப்ப இருந்தே அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காரு, அப்ப இருந்தே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு, அப்ப இருந்தே சேகரிச்சுட்டு வந்திருக்காரு. அதை தான் இப்போ தனித்தனியா குழுவா போட்டு இவங்க எல்லாமே இயங்குறாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த டேட்டா எடுத்தாங்கல்ல, இதுதான் அந்த வார் ரூம்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வார் ரூம் 2-3 நாளா மைக்கை வச்சு கத்திக்கிட்டு இருக்க காரணம் என்னன்னா இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட அமைதி ஏன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த அமைதிக்கு பின் ஒரு புயல் இருக்கு அப்படின்றது எப்பவுமே புயலுக்கு பின் அமைதி தான் சொல்லுவாங்க. எப்படி அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எல்லாருமே சொன்னாங்களோ அதை தான் நம்மளும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் நம்மளும் இப்போ இதை பேசணும் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்ன நீங்க பேசிட்டே இருந்தீங்க, கரூருக்குலாம் போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடந்துச்சு, அந்த காலத்தெல்லாம் போயிட்டு வந்து இப்போ ஏன் விஜய் சைலண்டா இருக்காரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போதான் கட்சி முடங்கின மாதிரி இருக்கு, நீங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம அங்க இருக்கக்கூடிய சோர்ஸ்லாம் கேட்கும் பொழுது, இல்லைங்க வார் ரூம்ல வந்து அதிரடியான வேலைகள் போயிட்டு இருக்கு, அதை நாங்க வந்து இன்னும் உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் நாங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு, ஏன்னா அங்கிருந்து நடக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராணுவ கட்டுப்பாடுலாம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்க அது. இன்னைக்கு விஜய் வந்து சந்திச்சார் அப்படின்றத கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க கூப்பிட்டாங்க நாங்கள் போனோம் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வார் ரூம்ல தான் முழுக்க முழுக்க அவரோட ஈடுபாடு இருந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றியோ வெளியே இருக்க பற்றியோ அந்த பற்றி எதுவுமே விஷயங்கள் இல்லை. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க கூட அவருக்கு இப்போதைக்கு இல்லை. நம்ம விட்ட மாவட்டம் எல்லாமே எப்படி இருக்கு, மாவட்ட செயலாளர்கள் எப்படி இயங்கிட்டு இருக்காங்க, நம்ம எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், மக்களோட ஒப்பீனியன் என்ன, நம்ம அடுத்த கட்டமா எப்படி மூவ் பண்ணணும், இங்க பரப்புரை பிரச்சாரமானது இனி எப்படி பண்ணலாம், ரொம்ப ஷார்ட் டைம்ல இன்னும் பிரம்மாண்டமா எப்படி பண்ணலாம், பாதுகாப்பா எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தீவிர ஆலோசனையில இருக்காரு விஜய் அவர்கள். ஸோ அவர் சைலண்டா இருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு புயல் அடிக்க போது அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்றத நம்மளோட சொல்லுவோம். கடைசியா விஜய் அவர்கள் கரூர் போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. இந்த 2 மாசம் ஒரு பெரிய கேப்ல நிறைய இடங்களுக்குமே போயிருந்துக்கலாம், கரூர் சம்பவம் நடக்கல அப்படின்னா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2 மாசம் பெரிய கேப் இருந்துருச்சு. அடுத்தது அவருடைய அந்த பிரச்சாரம் பரப்புரை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும், எங்க இருக்கும், போவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. இல்ல கண்டிப்பா போவாருங்க. அதுதான் சொன்னமே, அந்த இவங்க சொன்ன அந்த வேன் அது வந்து இவ்வளோ லென்த்தா இருந்துச்சு, இவ்வளோ ஹைட்டா இருந்துச்சு, அதுவே ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த வாகனம் மறுபடியும் அவரு எடுப்பாரா, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இனிமேட்டு அவர் வந்து இந்த இதெல்லாம் வரப்போறாரு, பறந்து வரப்போறாரு, மிதந்து வரப்போறாருலாம் சொன்னாங்க. இனி தெளிவான விஷயங்கள் எடுக்க போறாங்க. நீங்க கேட்ட விஷயம் என்னன்னா, அடுத்து அவர் எங்க ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு. வேலூர் அப்படின்றது ஒண்ணு அவங்களோட லிஸ்ட்ல ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாணியம்பாடி, வேலூர் இந்த மாதிரி அப்படியே இந்த பக்கம் போவோம், இங்க இருந்து நம்ம துவங்குவோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி இருந்த ஸ்கெடியூல்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாங்க. இனி இங்க இருந்து நம்ம தொடங்குவோம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இந்த கோயம்புத்தூர்லாம் இருக்கு, கோயம்புத்தூர் சேலம்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நம்ம இந்த பக்கம் முடிச்சிருவோம். வேலூர் தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த கட்டமா இறங்கக்கூடிய ஒரு இடமா இருக்க போகுது. அதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி இந்த மாதிரியான இடங்கள் இருக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது இருப்பினும் இந்த பக்கம் தான் வேலூர் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து தகவல் படி அபிஷியலா வரல, அதுக்கு நம்மளும் வெயிட் பண்ணுவோம். ஆனா பாதுகாப்பா நடக்க போகுது. அஜித் லோகேஷ் இவங்களோட காம்பினேஷன்ல ஏதோ ஒரு படம் உருவாக போகிறதா நேத்துல இருந்து சரியான வைரலா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எவ்வளவு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அஜித் அவர்கள் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவங்க கூட தான் படங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு டேரக்டருக்கு ஒரு ஃபிலிம் பண்ணாருன்னா அதே டேரக்டர் கூட அட்லீஸ்ட் ஒரு 2-3 படமாவது பண்ணிடுவாரு. அந்த மாதிரி இருக்கும்போது லோகேஷ் கூட அவர் ஜாயின் பண்ணுவாரா? ஏன்னா லோகேஷுமே ஒரு சைட்ல வந்து ஹீரோவா படம் பண்றாரு, அடுத்தது கைதி 2 இருக்கு, விக்ரம் 2 இருக்குலாம் சொல்றாங்க. ஸோ அவரோட லைன் அப்ல அஜித்துக்கு எப்படி ஒரு கால் ஷீட் கிடைக்கும், அவங்க 2 பேரும் எப்படி ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த விஷயங்கள் பாசிபிளானா எப்படி இருக்கும், நடக்குமா? இந்த இன்டர்வியூலேயே இன்னும் யாரும் அடங்காம இருக்காங்க. அந்த அடங்காத அஜித் குரூப்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூல வந்துட்டு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி லோகேஷோட இணைவாங்களா, ஏன் அந்த டாக் போயிட்டு இருக்கு. நம்மளே நிறைய விஷயங்கள் பேசும்போது இந்த பிரசாந்த் நீல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. அதெல்லாம் அந்த லிஸ்ட் கேட்கும் பொழுதே பயங்கரமா இருந்துச்சு. சுதா குங்குரா, வெற்றிமாறன், பிரசாந்த் நீல் இவங்கெல்லாம் வந்து அஜித் இயக்க போறாங்களா, நிறைய நம்மளோட சீனியர்ஸே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அந்த மனுஷன் அப்படி கிடையாது. அவர் தெளிவா ஒரு முடிவில் இருக்கார். நான் ரேஸ் அதுல விட்டு போனா சினிமா, 2 என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல டைம் கிடைக்கிறப்ப அதுல டைம் கிடைக்கிறப்ப இதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதிக் ப்ராஜெக்ட் ஏன் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, என்ன நடக்குது, அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சுல. ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த வருட இறுதியில அதோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. படம் பூஜையே போட போறாங்க. சோ அது அதிரடியா தொடங்க போகுது. நவம்பர் மாதம்னு சொன்னாங்க. நவம்பர் மாதம்னா இன்னைக்கு 13 தேதி பக்கம் ஆயிடுச்சு, இன்னும் எதுவுமே வரலையா? இந்த வருஷம் இறுதியில தான் சொல்லப்பட்டுச்சு அதிகமா. அதனால அந்த மனுஷனோட அவர் இந்த பூஜையில எல்லாம் எடுத்ததுமே ஷூட் தான். நீங்க என்னைக்குன்னு சொல்லுங்க, அந்த டேட் நான் தரேன், அந்த டேட்ல வந்துட்டு நான் போறேன் அப்படின்ற விஷயம்.
ஸோ அதனால நடுவுலலாம் அந்த கோவில் எல்லாமே நிறையா இது பண்ணாங்க. அந்த டைம்லேயே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க தான் ப்ரொடியூசர், இவர் தான் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம். ஸோ இதை தாண்டி லோகேஷோட நடக்குமா? லோகேஷ் கூலிக்கு அப்புறம் நிறைய விமர்சனம். அதுக்கப்புறம் தான் டிசியாக வராரு. டிசி வந்து கொஞ்சம் அவருக்கு உண்டான ஒரு பிரேக்காக எடுத்துக்க முடியுது. ஏன்னா பேக் டு பேக் படங்கள் பண்ணுறாருங்க. ஒரு டீம் அமைச்சிட்டு என்ன பண்ணலாம், சார் இந்த படம் பண்ணியாச்சு, சரி அடுத்து என்ன ரஜினியோட பண்ணுறோம். ஸோ ரஜினி அவர்களோட ஒரு படம் பண்ணும் பொழுது அதுக்காக ஒரு 2-2.5 வருஷம் 3 வருஷம்னு எடுத்துக்கலாம். பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அடுத்த கதை யோசிச்சு அந்த மூளை எவ்வளோதான் இயங்கும் அந்த மனுஷனுக்கு. ஸோ அவர் பிரேக் அப்படி தான் டிசி வந்துக்கிட்டு இருக்கு. நடிப்பில் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கைதி 2 கண்டிப்பாக இருக்குது. சம்பள பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலுமே கூட ட்ரீம் வாரியர்ஸ்ன்னு வந்த விஷயங்கள் என்னன்னா, இல்லை நம்ம கைதி 2 நம்ம எடுப்போம், அது ரொம்ப நாளாக ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு கைதி 2 எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரோட அஜித்தோட டைமை பொறுத்து அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குமா இல்லை என்னவா இருக்க போகுது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு அது நடக்க வாய்ப்பு.